ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இலக்கியாவோட கனவை பார்த்தீங்கன்னா நனவாக்குற நாள் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா கௌதம் அந்த மாணிக்கம் சாருக்கு வந்து மீதி காசு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ தரோன்னு சொன்னோம்ல, அந்த செக்கில் வந்து கையெழுத்து போட்டு வச்சுட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் நைட்டே வந்து சைன் போட்டு வச்சுட்டாங்க இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, சரி நம்ம வந்து டைம் ஆச்சு நம்ம வந்து கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கிய கோயில் சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு கீழே போகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த மாணிக்கத்துக்கு கொடுக்க வேண்டிய செக்கை பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் நம்மளுடைய ஜானகி பூஜை பண்ணி வந்து அதை வந்து நம்மளுடைய ஜானகியோட கையால் வந்து இலக்கியா உன்னுடைய கனவு வந்து நனவாகிற நாள், இதுதான் உன்னுடைய செக்கு, இது இனிமேல் வந்து அந்த அனாதை இல்லத்துக்கு வந்து நீ தான் வந்து தலைவி அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. மேன்மேலும் வந்து வளர்கிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் வந்து எப்பவுமே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லி தராங்க. இதெல்லாம் இந்த பைரவி பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, போடி இலக்கியா உனக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுருக்க ட்விஸ்ட்டு, இங்கே வந்து வீட்டில் என்ன வந்து வீடியோ வச்ச மிரட்டின உனக்கு வந்து எந்தெந்த இங்கே வீட்டை விட்டு வெளியே போனேன்னா உனக்கு எந்தெந்த வழியில் வந்து பிரச்சனை கொடுக்குறதுன்றத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இனிமே தாண்டி என்னுடைய ஆட்டை வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து மாடியில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கௌதமும் இலக்கியாவும் வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போக போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து அந்த மாணிக்கத்தை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வரவிடாத வந்து தடுத்து என்ன செய்ய போகிறாங்க, அந்த மாணிக்கத்தை வந்து போட்டு தள்ள போகிறாங்க. இல்லை அந்த ஹவுஸ் ஓனர் மிரட்டி நீ வாங்கின அட்வான்ஸ் அமௌண்ட்டை நீக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்ட போகிறாங்களா, இல்லை கடத்தி வச்சுக்க போகிறாங்களா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமிங் வந்து முடிகிற வரையும் அப்படின்ற மாதிரி வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய கௌதமும் நம்மளுடைய இலக்கியம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸில் வந்து போயிட்டு மாணிக்கம் வந்துட்டாரா அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் ஃபுல்லாக வந்து தேடுறாங்க. ஆனால் அவர் வந்து வர்றதில்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் இலக்கியா, மாணிக்கம் வந்து வரவேலே, இன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தோம், திடீர்னு என்னாச்சு, ஏதாவது வந்து அவசரம் அர்ஜென்ட்டுனா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குன்ற மாதிரி ஒரு பதட்டத்தோடு வந்து மாணிக்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்முடைய மாணிக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்களோட பிடியில் வந்து இருக்கிறதுனால வந்து அவரால் வந்து வர முடியாது வந்து போக போகுதுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய இலக்கியா வந்து இது என்ன கெட்ட சகுனமாக இருக்குது, நம்ம அன்னைக்கு வந்து போகிறப்ப வந்து ரேவதி அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாத வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணாங்க, இன்னைக்கு என்னடானா இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் வரலாம் அப்படின்னு வந்தால் அந்த ஹவுஸ் ஓனரை வந்து வர காணமே அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ள வந்து குழப்பங்கள் வந்து போகுதுங்க. இந்த பிளானை வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து டிராப் பண்ணுவாங்க. நல்ல நம்மளுடைய கௌதமோட உதவியால் வந்து மேம்படுத்த போகிறாங்களா வேறு இடத்த பார்த்து அப்படின்றதாங்க இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.